ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். இந்த டிஷ்ஷை மட்டும் உங்கள் வீட்டில் செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கே கிடைக்காது. ஏன்னா இது அப்படி ஒரு டேஸ்ட்டுங்க. சப்பாத்தி அண்ட் பரோட்டாக்கு வச்சு சாப்பிட்லாம். பன்னீர் புர்ஜி. ஸோ இது எப்படி செய்யணும்னு பார்த்துலாமா? ஒரு அகலமான பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, கருவேப்பிலை, கொத்தமல்லி 1 கைப்பிடி அளவு, பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம், அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் போட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பொடியாக நறுக்கின பெரிய சைஸ் தக்காளி, அதையும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு அது கூட 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், கரம் மசாலா, சிக்கன் பொடி இதெல்லாம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதை ஃப்ரை பண்ணும்போது எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரும். அந்த டைமில் லைட்டாக தண்ணி விட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பன்னீரை பொடியாக ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. நான் எடுத்தது ஹோம்மேட் பன்னீர். நீங்கள் கடையில் வாங்கி கூட யூஸ் பண்ணலாம். ஹோம்மேட் பன்னீர் எப்படி செய்கிறதுங்கிறது உங்களுக்கு வீடியோ வேணும்னா கமெண்டில் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோ அதை அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த பன்னீரை நல்லா உள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை ரொம்ப நேரம் வதக்கூடாது. 2 to 3 மினிட்ஸ் மட்டும் தான் வதக்கணும். ஏன்னா பன்னீரோட சாஃப்ட்னஸ் போயிடும். நல்லா பொடியாக நறுக்குனது போட்டதுக்கப்புறமா எண்ணெய் தனியாக பிரிஞ்சிடும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதை நீங்கள் சப்பாத்தி அண்ட் பரோட்டா கூட வச்சு சாப்பிடும்போது செமையாக இருக்குங்க. நான் அடிக்கடி இது செய்வேன். வெயிட் லாஸ் பண்ணுறவங்க ஆயில் கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்